ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். என்னோடய சீக்ரெட் ஹேர் ஆயில் ரெசிபி கம்மிங் சூன்னு. என்னோடய பாட்டி சொல்லி கொடுத்த ஹேர் ஆயில் தான் இது. நல்லா முடி நீளமாக வேணும்னு ஆசைப்படுறவங்களா இந்த ஹேர் ஆயிலை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. இதை யூஸ் பண்ண ஆரம்பித்த 7 டேஸ்லேயே நல்லா விசிபிளான ஹேர் க்ரோத் இருக்கும். நல்லா முடி வளர்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. முடி ஷைனிங்காக இருக்கும். நான் என்னோடய ஹேர் வீடியோ ஆட் பண்ணுறேன். அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நீளமான ஷைனிங்காக ஹேர் இருக்குது அப்படின்னு. இப்போ என்னோடய பாட்டி சொல்லி கொடுத்த சீக்ரெட் ஹேர் ஆயிலை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது 4 இன்க்ரீடியன்ட் தான். ஆலோவேரா, கற்றாழை, ஃபெனுக்ரீக்ஸ், வெந்தயம், ஸ்மால் ஆனியன்ஸ், சின்ன வெங்காயம், கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா எடுத்துக்கலாம். எங்கள் பாட்டி வீட்டில் வளர்த்துற ஆலோவேரா பல்ப் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கலர் இல்லாத ஆலோவேரா ரெடிமேட் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அந்த க்ரீன் கலரில் இருக்க ஆலோவேரா வாங்கக்கூடாது, ஒயிட் கலரில் இருக்க ஆலோவேரா ஜெல் தான் வாங்கணும். ஏன்னா அந்த க்ரீன் கலர் ஆலோவேரா ஜெல்லில் உங்களுக்கு எசன்ஸ் போட்டிருப்பாங்க, ஸோ அது யூஸ் பண்ண வேண்டாம். நல்லா ஒயிட் கலரில் இருக்க ஆலோவேரா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆலோவேராவில் நமக்கு இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்னா, முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஆலோவேரா யூஸ் பண்ணுறதுனால ஃபிஸி ஹேர் இருக்காது. முடி ட்ரையாக இருக்குல்ல, அதுக்கு ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் ஆலோவேரா. முடி நல்லா ஷைனிங்காக சூப்பராக வச்சுக்கும். முடி கொட்டுறதை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணும். இதை நம்ம ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணலாம், ஹேர் பேக்குக்கு யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஹேர் சம்மந்தப்பட்ட எது பண்ணுறதா இருந்தாலும் ஆலோவேராவை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா பொரித்து எடுத்தாச்சு. அதை நல்லா கத்தி வச்சு உள்ளே இருக்க பல்பெல்லாம் ரிமூவ் பண்ணி செப்ரேட்டாக எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக ஜெல்லி மாதிரி பல்ப் கிடச்சிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் அந்த ஆலோவேரா பல்ப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதில் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயமும் ஹேருக்கு ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட்டு. வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு மெயினான மேட்ரு என்னென்னா, உங்கள் உடம்புல இருக்க ஹீட்டை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணும். இது ஒரு மெயினான விஷயம் வெந்தயத்தில் இருக்கிறது. தென் இதில் இருக்க கசப்புத்தன்மை, தலையில் இருக்க பொடுகு, டேண்ட்ரஃபு ரொம்ப கம்மி பண்ணும். இப்போ பாருங்கள், இந்த ஆலோவேராவையும் வெந்தயத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ஓகே. இப்போ ஒரு பவுல் இல்லைனா பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணணும். உங்கள் ஹேருக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இதோட எசன்ஸ் நல்லா ஆயிலில் இறங்குற மாதிரி கொதிக்க விடணும். இந்த பேஸ்ட்டோட கலர் நல்லா இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இதை இப்போது நம்ம நல்லா சூடாக ஆற விடணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஃபில்ட்ரு பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் ரெடி. இதில் இப்போ ஒரு 4 to 5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சீக்ரெட் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி. இப்போ நம்ம இந்த ஆயிலை ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் எப்போவுமே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தான் ஹேருக்கு ஆயில் வைப்பேன். ஸோ இந்த ஆயிலை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது ஆயில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேல்பில் தான் ஃபுல்லாக ஆயில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணணும். நல்லா ஸ்ப்ரே பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கையிலையும் அப்ளை பண்ணலாம், இல்லைனா ஏதாச்சும் காட்டன் பால்ஸ் பஞ்சு வச்சு ஸ்கேல்பில் நல்லா ரூட்டில் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. தென் அப்ளை பண்ண ஆயிலை கை வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அப்போ தான் ஆயில் நல்லா ரூட்டில் இறங்கும். சும்மா ஏனோ தானோன்னு அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி ஹேரில் ஆயில் வைக்கிறப்ப தான் அதோட பெனிஃபிட் ஃபுல்லாக ஹேருக்கு கிடைக்கும். இப்போது நம்ம நல்லா அப்ளை பண்ணியாச்சு. பாட்டமில் இருக்க ஹேர்லையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வைக்கணும். கொஞ்சம் கஞ்சத்தடப்படாமல் நல்லா நிறைய யூஸ் பண்ணி வைங்க. உங்களுக்கு எண்ணெய் வைக்கிறது பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, முடி வளரணும்ல, அப்போ வச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் வைக்க பிடிக்காதவங்க ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1 or 2 ஹவர்ஸில் குளிச்சுருங்க. இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஓவர் நைட் ஆயில் வச்சுட்டு
தூங்கி எந்திரிச்சிட்டு நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் 7 days யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்புறம் இந்த மாதிரி சூப்பரான ஷைனிங்கான லாங் ஹேருக்கு நான் கேரண்டி. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி சேமாக உங்களுக்கும் முடி வளரணும் அப்படின்னா என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் ரெகுலராக போடுற ஹேர் சம்மந்தப்பட்ட வீடியோஸை பார்த்து பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற ஹேர் அண்ட் பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு டெய்லியும் வரும். ஃபாலோ பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.